என்னத்தான் நமக்கு ஒரு பேயினா பயம் இருந்தாலும் பேய் கதையை பார்க்கறதுக்கும் பேய் கதையை கேட்கறதுக்கும் எப்போதுமே நமக்கு ஆர்வம் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேய் கதை சேனல் திறக்கலாம். இவங்க வந்து இப்போதான் ஜனவரி 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வீடியோ எல்லாமே ஒரு 1000க்கு ரீச் ஆகிட்டு இருக்குது. இது 1500 ரீச் ஆயிடுச்சு. இது 3000 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இதுவும் 3000 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இது 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ 1500 பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. யூடியூப் வீடியோ மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸ் கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிக்டாக் சேனல் இருந்துச்சுன்னா டிக்டாக்லேயும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ரீல்ஸில் இந்த மாதிரி கதைகள் போடலாம். அதை எப்படி நம்ம குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஷார்ட் கோ ஸ்டோரிஸ் அப்படின்னு கூகுளில் வந்து தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கோ ஸ்டோரிஸ் இருக்கிற வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு இந்த ஸ்டோரி தான் எடுக்கிறேன். இந்த ஷார்ட் ஸ்டோரியை எடுத்து எப்படி இன்னைக்கு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். இந்த இன் வீடியோக்கு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் நிறைய வீடியோ செய்யலாம். ஒரு மாதத்துக்கு 60 வீடியோ அவங்க செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம செய்ய போகிறோம். டெக்ஸ்ட் டு வீடியோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ யூடியூப் வீடியோ செய்ய போகிறீங்கன்னா இந்த வைடை யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸ் செய்ய போகிறீங்கன்னா வெர்டிக்கலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வெர்டிக்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீடியோ இன்றைக்கி என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கதையோட எழுத்து வர மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஸோ யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஹெட்லைன்ஸில் த பப்பி இன் த பேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இங்கே இருக்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஸ்கிரிப்டில் போட்டாச்சு. அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இன் வீடியோவில் உங்கள் வேர்ட்ஸுக்கு மேட்சிங்காக அவங்க வந்து ஒரு வீடியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு மேட்சிங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கும் ஒரு பேபி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சீனுக்கும் ஒரு பேபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேபி 2வது சீனில் வர பேபியை மாற்றுவோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதே ஷார்ட் ஸ்டோரியை காப்பி பண்ணி இங்கே கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கு வந்த பிறகு கிரியேட் ஆடியோ ஃபைல் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸ்பீட் வந்து ஒரு மீடியமில் செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதை சொல்லக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக சூஸ் பண்ணலாம். வாய்ஸும் நீங்கள் யார் யார் வேணும்னா மாற்றிக்கலாம். நான் அந்த எலிஸே போட்டுறேன். கிரியேட் ஆடியோ ஃபைல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ ஃபைல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆடியோ ஃபைல். ஸோ நம்ம ஆடியோ ஃபைல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ டவுன்லோட் ஃபைல் பண்ணிடுவோம். அடுத்ததாக இங்கே வந்து அப்லோட்ஸுக்கு வந்து உங்களோட ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி ஆட் எஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு போட்டுருங்க. எஸ் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் எடிட்டர் போயிட்டு உங்கள் ஆடியோக்கும் உங்களோட சீனுக்கும் கரெக்டாக மேட்சிங் பண்ணுற மாதிரி நீங்கள் சில எடிட்ஸ் பண்ணலாம். லாங்கராக வேணும்னா லாங்கர் பண்ணிக்கலாம், ஷார்ட்டராக வேணும்னா ஷார்ட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துச்சு. நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் இந்த குட் குவாலிட்டி வீடியோ மட்டும் தான் செய்ய முடியும், பெஸ்ட் குவாலிட்டி வீடியோ செய்ய முடியாது. ஆனால் இதுவே போதுமானது. நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவை இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். தம்ப்நெயில் கொஞ்சம் பயங்கரமான தம்ப்நெயில் பேஸ்மெண்ட் உள்ள தம்ப்நெயிலை போட்டுட்டு ஸோ யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நம்ம ஷார்ட்ஸ் இந்த டேகிங் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸில் போய் சேர்ந்துடும். யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 60 செகண்ட். இது வந்து 38 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ விசிபிலிட்டி பப்ளிக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட் ஸ்டோரியை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் வந்து என்னோடய அஃபிலியேட் லிங்க்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஷார்டன் பண்ண அஃபிலியேட் லிங்க்கு இங்கே போட்டிருக்கேன். இந்த அஃபிலியேட் லிங்க்கு அவங்க யாரும் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவாங்க. இது வந்து என்னோடய வெப்சைட், இது வந்து என்னோட லேண்டிங் பேஜ். அவங்க பேரும் இமெயில் அட்ரஸும் கொடுத்துட்டு இங்கே நமக்கு கெட் இன்ஸ்டன்ட் அக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த $39 இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா நமக்கு இதுலேருந்து சர்டன் கமிஷன் வரும். நான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை எது வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் செய்யலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வரும். எப்படி இந்த லேண்டிங் பேஜ் நான் செஞ்சேன், இது மூலமா சில ஆட்டோமேஷன் இமெயிலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். டிஸ்கிரிப்ஷன்ஸில் அஃபிலியேட் லிங்க் போட்டுட்டு இந்த யூடியூப் ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் டிராஃபிக் ஜெனரேட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலோ அப்படி இல்லைனா ஒரு பிளாக் சைட்ஸ், நிறைய டிராஃபிக் வர மாதிரி பிளாக் சைட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த இன் வீடியோ மூலமா நீங்கள் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை யூடியூப் ஷார்ட்ஸ் சேனல் அப்படி இல்லைனா யூடியூப் ரீல்ஸ்லேயும் உங்கள் வீடியோ போடுங்க. ரெண்டுத்துலேயுமே நிறைய டிராஃபிக் ஜெனரேட் பண்ணுங்கள். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இன்ஸ்டாகிராம் வியூஸ் வந்து நிறைய போய்கிட்டு இருக்குது. நீங்கள் சிம்பிள் வீடியோ போட்டாலே இந்த மாதிரி என்னோட வீடியோ வந்து 9000 வியூஸ் கிடச்சிருச்சு. டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. இது வந்து நான் 21 ஏப்ரல் போட்ட கோ ஸ்டோரி. இதுக்கு வந்து ஒரு 116 வியூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 2வது கோ ஸ்டோரிஸ் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினர்பான யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.